Hi friends, welcome to Nadia Creatives. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கடலை மாவு அல்வா. அதுக்கு ஒரு 3/4 கப் அளவு கடலை மாவு எடுத்துர்க்கேன். அது கூட ஒரு 10 முந்திரி வந்து ரஃபா வந்து சாப் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இதுக்கு ஒரு நல்ல ஒரு 4-5 ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து ஸ்லோல வச்சிருக்கேன். அது மெல்ட் ஆயிட்டு இருக்கு. இது கூட வந்து ஒரு 4 ஸ்பூன் அளவு ரீஃபைண்ட் ஆயிலும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். அப்பதான் வந்து நல்லா வந்து நமக்கு ஃப்ளேவர் வந்து நல்லா கிடைக்கும். அல்வாவுடைய பதம் அப்படியே ஒட்டாம வரும் இல்லைங்களா, அந்த மாதிரி கிடைக்கும். இல்லைன்னா உங்களுக்கு வந்து வெறும் நெய்யிலே செஞ்சா திகட்டும். அதனால நான் வந்து ஒரு 4 ஸ்பூன் நெய்யும் 4 ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயிலும் சேர்த்துக்கிட்டேன். இது கூட இந்த 3/4 கப் அளவுக்கு எந்த மெஷர்மெண்ட் கப்பில் அளக்குறோமோ அதுலேயே வந்து நம்ம எல்லாத்தையுமே மெஷர் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு 10 முந்திரியும் வந்து இது பண்ணிக்கலாம். மாவும் முந்திரியும் ஒன்றா சேர்ந்து இது கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நல்லா வந்து மீடியம் ஃப்ளேமும் ஸ்லோவும் மாறி மாறி வச்சு கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இது கலந்து வரும்போது நல்லா மாவு வெந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகி கிடைக்கும். அதே மாதிரி முந்திரியோட கலர் சேஞ்ச் ஆகுது பாருங்க, கோல்டன் ப்ரௌன் கலர் சேஞ்ச் ஆகும். அதுதான் வந்து கரெக்டான பதம். அது வரைக்கும் இது நல்லா வந்து ஒரு 10 நிமிஷம் கை விடாத நம்ம கலந்துக்கணும். கலந்து கொடுத்த பிறகு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இந்த அளவுக்கு முந்திரி வந்து நல்லா செவந்திருக்கு பாருங்க, தெரியுதுங்களா? கோல்டன் ப்ரௌன் வந்துச்சு. மாவும் வந்து நல்லா பொன்னுருவலா வறுந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம சுடுதண்ணி சூடாக கொதிக்க வச்சிருந்த சுடுதண்ணியை வந்து நம்ம 1/2 கப் அளவு சேர்த்துக்க போகிறோம். 1 கப்பு சேர்த்துருக்கேன். ஸ்லோவில் வச்சுட்டு தான் சேர்க்கணும், இல்லைன்னா கட்டி தட்டிடும். இன்னும் ஒரு 1/2 கப் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். 1/2 கப்பு. அதே மாதிரி சுகரையும் வந்து நாங்கள் நார்மலாக 1/2 கப்பு சேர்த்துருக்கோம். உங்களுக்கு வேணும்னா 1 கப்புக்கு 1 கப்பு கூட சேர்த்துக்கலாம், இல்லை 1/4 கப்பு கூட சேர்த்துக்கலாம். நாங்கள் கொஞ்சம் சுகர் வந்து தூக்கலாக தான் சாப்பிடுவோம். நல்லா அதாவது நார்மல் கடையில் இருக்க ஸ்வீட் நல்லா ஸ்வீட்டாக சாப்பிடுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி சாப்பிடுவோன்றதுக்காக நான் வந்து சுகர் வந்து என்ன பண்ணியிருக்கேன், 1/2 கப் அளவு அளந்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்கேன். அதே கிளாஸில் தான் எடுத்திருக்கேன். இப்போ இதையும் வந்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். கொஞ்சம் வேகட்டும். இதில் நம்ம ஃபுட் கலர் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க, விருப்பம் இல்லைன்னா ஆட் பண்ண வேண்டாம். நான் வந்து அந்த ரெட் ஆரஞ்சு இருக்கும் இல்லைங்களா, கேசரி பவுடர், அது வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். இப்போ அந்த ரெட் ஆரஞ்சு கலர் வந்து நம்ம வீடியோவில் வந்து எடுத்தோம், ஆனால் வந்து அது வீடியோ ஆன் ஆகாமல் போயிருக்கு போல். அதனால் வந்து இந்த டைகர் பிராண்ட் இருக்கு இல்லைங்களா, இதோடைய ஆரஞ்சு ரெட்டுன்னு வரும், அந்த உடைய இது வந்து ஒரு 1/4 ஸ்பூன் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இந்த கப்புலேயே வந்து நம்ம தண்ணி மாவுலாம் அளந்தோம் இல்லைங்களா, அதே கப்பில் 1/2 கப் அளவு ஒயிட் சுகர் வந்து அளந்து இதில் சேர்த்தேன். அது வந்து வீடியோவில் வந்து ஸ்கிப் ஆகிட்டு இருக்கு. அது வந்து நீங்கள் வேறு எதுவும் ஒன்றும் வந்து நான் சேர்க்கல. ஏலக்காய் தூள் வேணும்னா சேர்த்துக்கலாம். நான் ஏலக்காய் தூள் சேர்க்கல. நான் அதுக்கு பதில் வந்து வெனிலா எசன்ஸ் சேர்க்க போகிறேன். அது நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதுக்காக நான் வெனிலா எசன்ஸ் வந்து சேர்க்குறேன். உங்ககிட்ட எந்த எசன்ஸ் இருக்கோ சேர்த்துக்கலாம். பைனாப்பிள் எசன்ஸ் அந்த மாதிரி எந்த எசன்ஸ் இருக்கோ அதை சேர்த்துக்கலாம். நான் வந்து டைகர் பிராண்டோட வெனிலா எசன்ஸ் ஒரு 1/2 மூடி சேர்த்துக்க போகிறேன். கரெக்டாக வந்து ஒரு 1/2 மூடி, 1/2 மூடியிலேருந்து 1 மூடி தான் இருந்துச்சு, அதை அப்படியே சேர்த்துட்டேன். நான் வந்து கேக்கும் வந்து நம்ம செஞ்சுருந்தோம். எங்கள் ஹஸ்பண்டுடைய பர்த்டேன்றதுக்காக கேக், கோதுமை கேக் வந்து மைதா மாவு கேக் வந்து இப்போ நிறைய பேர் ஹெல்த்தி இல்லைன்றதுனால விரும்ப மாட்டுறாங்க. அதனால் நான் கோதுமாவில் கேக் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அது கூடவே வந்து இந்த கடலை மாவு அல்வாவும் நான் செஞ்சுருக்கேன். ஆனால் வந்து அந்த ரெசிபி நான் கேக் ரெசிபி ஃபஸ்ட்டு எங்கள் வீட்டுக்காரோட பர்த்டே அன்னைக்கு போட்டு மறுநாள் தான் நான் இந்த ரெசிபி போட போகிறேன். ஆனால் இது எல்லாமே ஒரே நாள் தான் செஞ்சது. இப்போ நமக்கு ஏலக்காய்லாம் சேர்க்காம சூப்பரான ஃப்ளேவர் கிடைக்கும். இது வந்து நம்ம அந்த சுகர்லாம் கரைஞ்சி ஒரு 5-10 நிமிஷத்துக்கு நல்லா வந்து கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். இப்படி அள்ளி இப்படி போட்டால் நல்லா வந்து இதுவாகிற அளவுக்கு ஆறிடுச்சுன்னா அந்த அளவுக்கு நமக்கு சூப்பராக கிடைக்கும். இப்போ வந்து சூட்டில் வந்து கொஞ்சம் தளன்னு இருக்குது. ஆறிடுச்சுன்னா நமக்கு இந்த பார்க்கவே உங்களுக்கு தெரியுது பாருங்கள், கண்ணாடி பதத்தில் சூப்பராக நமக்கு கிடைக்கும். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. நம்ம பாதாமும் வந்து கொஞ்சம் ரஃபாக வந்து சாப் பண்ணி வச்சிடணும். அதையும் வந்து லாஸ்ட்டாக ஃபைனலாக சேர்த்துட்டு இதோட கலந்து கொடுக்கும்போது நம்மளோட அல்வா சூப்பரான ஃப்ளேவரில் இருக்கும். உங்ககிட்ட வெள்ளரி விதை, சாரப்பருப்பு அது இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். நல்ல ஃப்ளேவராகவும் இருக்கும், வாய்க்கு அடிப்படும் போது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ நம்மளோட கடலை மாவு அல்வா ரெடி ஆயிடுச்சு. இதேமாரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கான் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.